ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவிஷ்ணு vlogger. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வீடியோ எடுப்போம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா லைட் எரியுது போயிடுச்சு. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாத நம்ம சேனல் இன்னும் லைக் பண்ணல, இப்போ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் கமெண்ட் பண்ணலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிடுவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபேன் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். ஓகேங்களா? என்ன இது எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரில. திடீர்னு லைட் எரிஞ்சிட்டு திடீர்னு ஆஃப் ஆச்சு. ஓகேங்களா? திடீர்னு லைட் எரிஞ்சு திடீர்னு ஆஃப் ஆச்சு. என்னென்ன ஆச்சு பார்த்திங்கன்னா, இந்த பல்ப்பு தான் நாங்கள் போட்டுட்ருந்தோம். ஓகேங்களா? இந்த பல்ப்பு தான் நாங்கள் போட்டுட்ருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. என்னோடன்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சு. ஆனால் இது நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பல்ப்பு நல்லா இருக்குது, செகண்ட் பல்ப்பு இப்படி ஆச்சு. இதை தான் ஃபஸ்ட்டு போட்டுருந்துச்சு. சரி, இப்போ இதை போட்டு பார்க்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எரியல. இது எரியலைனால தான் இதை போட்டுச்சு. ஓகேங்களா? இப்போ இது இப்படி ஆகி போச்சு. இது எப்படி எரி வைக்கணும்னு தெரியல. இதையும் எரி வைக்க முடியுதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த பல்ப்பு தான் எடுத்து போட்டுறேன். ஸோ போட்டோம். ஸோ சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. இப்போ இதை கழட்டிடலாம். இப்போ இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதான்னு செக் பண்ணிடலாம். பக்காவாக வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு பல்ப், செகண்ட் பல்ப். ஓகேங்களா? இந்த பல்ப் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக, ஓரளவுக்கு நல்லா இருக்குது போல் இருக்குது. இன்னும் கழட்டி பார்க்கல, சொல்கிறேன். ஏன்னா இது எதுவும் ஆகலை. ஆனால் இது ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா சரி பண்ண முடியுதுன்னு பார்த்துடலாம். இந்த பல்பெல்லாம் எதுக்குன்னே தெரியல. கொஞ்ச நாள்லேயே இப்படி பியூஸ் போச்சுன்னா எதுக்கு நம்ம இந்த பல்ப் வாங்குகிறோம்? நல்லா வெளிச்சம் வரதுக்காக தான் அதை வாங்குகிறோம். இப்படி ஆகுதே அப்படின்னு ஒரு வருத்தமும் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை கழட்டி பார்த்துடலாம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா பொழந்துட்டு கிடக்குது. சரி, ஓகே, சரி பண்ண முடிஞ்சால் நம்மளோட லக்கு தான். சரி பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி பண்ணி பார்த்தீங்கன்னா லைட் எரிய வச்சிடலாம். பட் ஆனால் சரி ஆகணும். அதுதான் அதில் பெரிய இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு இவத்தை எடுக்கலாம். ஓகே, உள்ளே வரைக்கும் போயிடுச்சு. பொறுமையாக இப்படி அசாத ஒவ்வொன்றா எடுத்துடலாம். இந்த இதை கழட்டலாம். இந்த மேல் இதை கழட்டினா தான் ஓப்பன் ஆகும்னு எனக்கு தோணுது. அதனால் மேல் இதை கழட்டிடலாம். இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னமோ ஹோல் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓப்பன் ஆகுமான்னு தெரில. ஏங்க இப்படி மடக்கணும் வந்துடுதுங்க. ஓகே, இதே மாதிரி தான் எல்லாம் கழட்டணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இதில் இருக்கிற பாருங்கள், அந்த ஒரு இதை மட்டும் கழட்டிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதை கழட்டிட்டோம். இது எதுவும் ஆன மாதிரி இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லா பல்புக்கும். ஓகே, அப்போ இதை கழட்டிடலாம். இதை தான் நீயோட நான் குழப்பன பார்த்தேன். அப்படி தான் அம்மே. ஓகே, இப்போ கழட்டலாம். அவ்வளோதான். பாருங்கள் எப்படி ஆகி போச்சு அப்படின்னு. இந்த இதுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதுதான் நம்மளை கொலை பார்த்தது, அந்த பல்பை கொலை பண்ண பார்த்தது. அம்மே, எந்த அளவுக்கு உருகுமோ அந்த அளவுக்கு உருகிடுச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா தீஞ்சுது. ஸோ தீஞ்சிருக்கு பாருங்கள். இவத்தை தீஞ்சு எல்லாமே தீஞ்சிச்சு. ஓகே, இப்போ இதை பார்த்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பண்ண இது. சரி, இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இல்லைங்க, ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்கான். அதை நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா இது தேஞ்சனால உள்ளுக்கு எஃபர்ட் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணிடலாம். அதனால் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஸ்க்ரூ இருக்குது, அதே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாம் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிடலாம். திரும்ப போடப்போ அது ஹெல்ப்பாக இருக்கும். இந்த இதை கழட்ட முடியும். ஸோ ஒயரிங் பார்க்கலாம். ஒயரிங் பார்த்திங்கன்னா பக்காவே இருக்குது சரிங்களா. இதில் தீஞ்ச மாதிரி எதுவும் தெரியல. இதில் இருக்கிற கனெக்ஷன் அப்படியே இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்க்கலாம். இதுலேயும் நல்லா இருக்குது, இதில் ஏன் நல்லா இருக்குது ஓகேங்களா. ஏதாவது ஃபியூஸ் போயிருந்துச்சுன்னா தெரியும் ஓகேங்களா. இதில் ஓரளவுக்கு பரவாயில்ல. இதை மட்டும் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அப்போ இதை மட்டும் இது எவத்திலிருந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இவத்தை போய் ஜாயிண்ட் ஆகுது ஓகேங்களா. இப்போ இதுதான் வேலை பார்த்துருச்சு ஓகேங்களா. வேறு இது மட்டும் தான் வேலை பார்த்துருச்சு போச்சுங்களா. தீஞ்சே போயிடுச்சு. சரி, இதோட இடத்துல இருக்கட்டும். இதுதான் தீஞ்சு போச்சு, அதனால் மற்ற எதுவுமே கரண்ட் போக விடல. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை அப்படியே கட் பண்ணி விட்ருவோம். கத்திரிக்கோலே இருக்குது, இது நம்ம அப்படி பண்ணுறோம். சும்மா அப்படியே ஜஸ்ட் கட். ஸோ எந்த அளவுக்கு தீய முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது பண்ணி விட்டுருச்சு. வந்து எவத்த போகுதுன்னு பார்த்துடலாம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் போகுது. இந்த இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் போகுது. மைனஸ் பாசிட்டிவ் ரெண்டுமே போகிறது. இதோட இணைச்சிக்கிற வேண்டியதுதான். இணைச்சிட்டு டேப் அடிச்சு விட்ருலாம், ஆனால் ஷார்ட் ஆயிரும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஸ்க்ரூவும் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை மட்டும் தான் முடுக்கி விட்ருக்கேன். பார்க்கலாம் சரியா ஒர்க் ஆகுதானே போட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா டைட் பண்ணிட்டோம்னா இந்த லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இப்போ இதையும் நம்ம அதே மாதிரி மாட்டிட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த மடக்கி இப்படி வச்சு லாக் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இதை அப்படியே நம்ம டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்னஸ் கிடச்சனால அப்படியே இப்போ ஃப்ரீயாக வராது. இப்போ நம்மளுக்கு டைட் ஆயிடுச்சு. இப்போ ஓகேங்களா. இப்போ இந்த மூடியை செட் பண்ணிடலாம் கரெக்டாக வச்சு. பார்த்திங்கன்னா இப்போ போட்டோம். இப்போ இதை போட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு தான். இதை நம்ம அடுத்த வீடியோ சரி பண்ணலாம். இதுவே லென்த் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதை போட்டு பார்க்கலாம். ஒர்க் ஆச்சுன்னா நம்மளுக்கு தான் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி பண்ண பல்பு. இன்னும் சரி பண்ணோமான்னு தெரியல. ஸோ போட்டு பார்ப்போம் எரியுதானு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா. இப்போ அப்படியே எந்த ஒரு இதுவும் பண்ணாத அப்படியே போடுறேன். போட்டுட்டேன். ஸோ இப்போ போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இது மட்டும் எரியல. ஏன்னா இந்த இடத்துல தான் தீஞ்சு போனனால நம்ம அதை எடுத்துகிட்டு அதை ஜாயின் பண்ணனால இப்போ பார்த்திங்கன்னா 3 இது மட்டும் தான் எரியுது. அப்புறம் சென்டரில் இருக்கிறது எரியுது, இது மட்டும் எரியாது. அதனால் இதை எரிய வச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி பண்ணி நம்ம ஓட வச்சுருப்போம். அடுத்த பல்பும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம சரி பண்ணி வைக்கலாம். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.